நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னுடைய அடியாரின் பாவத்தை மன்னிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், இது ஒரு நல்ல உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் பயணத்துல போறாரு, பாலைவன பயணத்தை ஞாபகம் வச்சு, நம்ம போற பயணம் இல்லை, பாலைவன பயணத்தை ஞாபகம் வச்சு தன்னுடைய எல்லா கட்டு சாதம் பொருள் எல்லாத்தையும் அந்த ஒட்டகத்துல கட்டி வச்சிருக்காரு. ஒட்டகத்தை ஏத்திடுறாரு, தண்ணி மேப்பு எல்லாமே அதுதான் இருக்கு. சரின்னு போய் ஒரு ஓரத்துக்கு ரொம்ப டயர்டாகுது, ஒரு ஓரத்தை கட்டி வச்சுட்டு படுக்கிறாரு. திடீர்னு முழிச்சு பார்த்தா ஒட்டகமும் காணும், அந்த பொருளையும் காணும். பாலைவனம் எதுவுமே இந்த பொட்டல் பாலைவனம் மொத்தம் தேடுறாரு. இப்படி போனா அப்படி போறாரு, அப்படி போனா இவரே திசை மாறி தேடுறது, திசை மாறி இப்படி போனா திரும்ப எப்படி வருதுன்னு தெரியாது. பாலைவனத்துல திடீர்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுறா, எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே திரும்ப அப்படியே படுத்துறாரு. தூங்கி திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அதே ஒட்டகம் எந்த பொருளும் அப்படியே குறையாமல் அப்படியே கிடைக்கிறது. இந்த நிலை இப்படி அவனுக்கு அந்த தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவான், எப்படிப்பட்ட சந்தோஷம். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன ரப்புக வ அன்த அப்தின்தானா. பதட்டத்துல நீதான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய ரப்புன்தானா. நான் சொல்ல வேண்டியது வேற, நான் உன்னுடைய அடியான் நானு, நீ என் ரப்புன்னு சொல்றதுக்கு பதட்டத்துல என்ன பண்ணிட்டான், மாத்தி நீ அடியான் நான் உன் ரப்பு அப்படின்னு மாத்தி சொல்லிட்டானா. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சி அடைவான்ல. எப்படி இருக்கு இந்த மகிழ்ச்சி? அந்த மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த மகிழ்ச்சி. அந்த அளவிற்கு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்.